அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை ரொம்ப அவசரமாக பதிவு பண்ணுறோம். எந்த நேரம் வேண்டுமானாலும் நான் கைது செய்யப்படலாம். தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்களோட தூண்டுதலின் பேரில் சென்னை மாநகரத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இருக்கிறோம். சமீபத்தில் 7 கிலோ காவல் நிலையத்தில் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, மாலதி மற்றும் லியோ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, நீதிமன்றத்தில் நாங்கள் அந்த வழக்கை ரத்து செய்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிய போது சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஒத்துழையுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் நான் 7 கிணறு காவல் நிலையத்திற்கு கடந்த வாரம் சென்று பதிலளித்து விட்டு வந்தேன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று புதிதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து இன்று என்னை விசாரணைக்கு அழைப்பதற்காக 3 போலீஸார் அலுவலகத்திற்கு வந்தனர். நான் இது என்ன புகார் என்று அவர்களிடம் கேட்டபோது எங்களுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் தெரியாது என்று சொன்னார்கள். சரி, ஆன்லைன் மூலமாக அந்த எஃப்ஐஆர் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் என்று ஆன்லைனில் அந்த எஃப்ஐஆரை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணால் அந்த எஃப்ஐஆர் ஆன்லைனில் பிளாக் செய்யப்பட்டு வருது. ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் ஒரு நோட்டீஸ் சம்மன் ஒன்று சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் காப்பி இருக்கா? எதற்காக பிளாக் செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த எஃப்ஐஆர் நகல் கிடைத்துவிட்டால் உடனடியாக உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற முயற்சியை எடுப்போம் என்ற காரணத்தால் எஃப்ஐஆர் பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. சரி சார், நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கலன்னா நான் சம்மனை வாங்க முடியாது என்று அந்த காவல்துறையிடம் தெரிவித்ததும் அவர்கள் இங்கே அமர்ந்து நாங்கள் உயரதிகாரிகளிடம் தெளிவு பெற்ற பிறகுதான் போவோம் என்று சொல்கிறார்கள். நல்லா எங்க கேமரா எப்படி இருக்கு சார்? சார் வணக்கம் சார். சார் வந்து எஃப்ஐஆர் காப்பி கேட்குறாங்க. இல்லைன்னா எஃப்ஐஆர் டிஸ்கஸ் பண்ணி தான் வாங்க முடியுன்றாங்க. ஹலோ, ஆமாம் 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 டிஸ்கஸ் பண்ணி தான் வாங்க முடியும். இல்லை, ஆதம்பாக்கம் புதுசு. சரி. ஆமாம், ப்ராபப்ளி நான் இது எஃப்ஐஆர் காப்பி கொடுங்க, அப்போ தான் சம்மன் ஆகும்னு சொல்லிட்டேன் நான். சரியா, பார்க்கலாம். தேங்க்யூ. இல்லை, கொடுத்தா தான் சார் வாங்க. அதான் சார், இப்போ நேரில் வரும்போது தான் எஃப்ஐஆர் கொடுக்கணும். நீ சம்மன் கொடுத்துருவாங்க, நான் எல்லாம் சம்மன் ஆக மாட்டேன். சொல்லுங்கள் சார். அதான் சார், இப்போ எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தா வாங்குறேன், அப்படி இல்லைன்னா வாங்க மாட்டேன் அப்படின்றாங்க சார். கேட்க சொல்லுங்க. ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் வர சென்ட் தாமஸ் ஸ்டேஷன் இங்கே ஆதம்பாக்கம் தான் சார். சென்ட் தாமஸ் டிஸ்ட்ரிக்ட் வரும். கேமரா 311. ஆமாம் சார். இல்லை, 377 377 கேட்கல வரேன். இந்த சூழ்நிலையில் கீழே அலுவலகத்துக்கு கீழே ஒரு 10 போலீஸாரும் ஜீப்பும் தயாராக இருக்கிறது. ஸோ எந்த நேரம் வேண்டுமானாலும் நான் கைது செய்யப்படலாம். நான் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் நிறுத்திட்டு போயிட்டா நீங்கள் தேடுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்போது நான் கைது செய்யப்பட்டால் குறைந்தது வெளியே வருவதற்கு 3 முதல் 6 மாதங்கள் ஆகும் என்பதை நான் இப்போதே சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இதுவரை எனக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின்படி 20 வழக்குகள் சென்னை மாநகர காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு வழக்கிலையும் நான் ரிமாண்ட் செய்யப்பட்டு அதற்கு ஜாமீன் பெற்று அதுக்கு ஷூரிட்டி நிப்பாட்டி இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நான் வெளியில் வர்றதுக்கு 6 மாதம் ஆகிவிடும். தேர்தல் சமயத்தில் நான் இங்கே இருக்க மாட்டேன். இந்த விஷயத்தை நேயர்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது எனது கடமை என்பதால் நான் இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நடக்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும். நல்ல முடிவை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி.